வேளை தெருநாய்கள் நம்ம உருவிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ரோட்டில் போடுற குப்பைகள், ரோட்டில் போடுற இந்த மாதிரி சில அந்த சாப்பாடு பொருட்கள் இதெல்லாம் வந்துட்டு அதில் சாப்பிட்றதுனால அந்த ஸ்மெல்லாம் கொஞ்சம் வராமல் இருந்திருக்கு. ஆனால் ஒருவேளை அதை நம்ம தூக்கிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டோம்னா அதை டேக்கிள் பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் ஆகும். அவ்வளோதான். நம்ம மற்றபடி இதுதான் இதுன்ற நான் சொல்ல வரல. பட் இதுவும் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு பாயிண்ட்டு, இதை வந்துட்டு வீட்டில் வளர்த்தக்கூடிய நாய்களுக்கும் வந்துட்டு சொல்லுவாங்க. அதாவது இப்போ வீட்டில் ஒரு நாய் வளர்த்துறாங்க அப்படின்னா அது மனுஷனுக்கு வெறுமனே ஒரு இப்போ வீட்டுக்கு ஒரு காவல் காக்குதுப்பா அப்படின்றது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தைக்கோ அல்லது வயசானவங்களுக்கோ கூட அது நல்ல ஒரு மென்டல் ரிலாக்ஸிங் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சைக்காலஜி ஃபேக்டராக கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நாய்கள் கூட பேசும்போதும் அதை விளையாடும் போதும் அதை கொஞ்சம் போதும் வந்துட்டு நமக்குள்ளே வந்துட்டு ஒரு ஓகேப்பா ஒரு நிம்மதியாக ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. ஸோ அதுவும் அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸும் என்னடா ஸ்ட்ரீட் டாக்ஸை யாரா அப்படி போய் கொஞ்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இன்க்ளூடிங் மீ. நான் கூட எங்கள் ஊரில் இருக்கிற